Hi friends, welcome to Sam Dia channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பேங்காக்ல இருக்க DMK ஏர்போர்ட் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ தாய்லாந்தில் பேங்காக்ல வந்து இறங்கியிருக்கோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து பட்டாயா போனோம். எங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் அதுதான். 2 days பட்டாயா அப்புறம் 3 days பேங்காக் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பட்டாயா போகிறதுக்கு ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்தோடனே ஒரு லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. ஏசி பஸ் தான். இங்கே 10 baht பே பண்ணால் போதும், நம்மளை கொண்டு போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவாங்க, பஸ் டிப்போ மாதிரி. அங்கேருந்து நம்மளுக்கு வந்து பட்டாயாக்கோ இல்லைனா வந்துட்டு வேறு எந்த மெயின் சிட்டிக்கு போனோம்னாலும் புக்கெத்தோ பட்டாயோ நீங்கள் எங்கே போகணுமோ அங்கேருந்து உங்களுக்கு பஸ் கிடைக்கும். ஸோ நம்ம போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு. அண்ட் அங்கே டைமிங்கும் இருக்குது. 8 o'clock கிளம்புது, 8:30 கிளம்புது, எவ்ரி half an hour வந்து ஒரு பஸ் கிளம்புது. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி போக வேண்டியது தான். தாய்லாந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரி தான் இருந்தது. ஆனால் நம்ம ஊரை விட கொஞ்சம் க்ளீனாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இவங்க வந்து நிறைய ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கங்கே டஸ்ட்பின் வச்சா அந்த டஸ்ட்பினில் தான் திங்ஸை போடணும். அங்கங்கே பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் தூக்கி போட்டு போகிறதில்ல. அந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக வந்து இந்த கண்ட்ரி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். per person. So kids அதே சார்ஜ் தான். ஸோ 560 தாய் பக்கா இருக்குது. ஓகே, ஸோ 2 hours ஆகும்னு சொல்கிறாங்க இங்கேருந்து போகிறதுக்கு. லக்கேஜ்க்கு வந்து 20 kgs இருந்தால் 20 தாய் பக். ஸோ ஆனால் வந்து பேக்கேஜ்லாம் வந்ததுன்னா ஹேண்ட் பேக்லாம் இருந்ததுன்னா அது ஃப்ரீ தான், ஃப்ரீ சார்ஜ். ஸோ இங்கே எங்களுக்கு ஒரு half an hour வெயிட்டிங் டைம் கிடச்சிது. அதுக்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு என்ன கிடைக்குதோ போய் வாங்கி சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 hours ட்ராவல். எங்களுக்கு ஏசி பஸ்ன்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்மள மாதிரி இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அந்த பஸ்ஸில். ஸோ அப்படியே நிம்மதியாக ஒரு 2 மணி நேரம் தூக்கத்தை போட்டுட்டு பஸ் ஸ்டாப்பில் போய் இறங்கியாச்சு. இங்கேருந்து டாக்ஸி ஏதாவது பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே வந்து டாக்ஸியை விட வந்து நம்மளுக்கு டுக் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. லைக் அது வந்து கார் மாதிரி இருக்குது, ஜீப் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைட்ஸில் சீட் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து அது ரொம்ப ஃபேமஸ். அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அது வந்து ஓப்பன் ஏரில் அப்படியே காற்று வாங்கிட்டே நம்ம வந்து இப்படி ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்து இதில் ட்ராவல் பண்ணது கிடையாது. ஸோ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைட்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நாங்கள் உட்காந்துட்டு போனோம். ஸோ ஊரை நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம இப்படி உட்காந்து போகும்போது நல்லா காற்றும் இருந்தது, நல்லா ஊரையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த டுக்ன்றது வந்து இப்படி தான் இருக்கும். இன்னொரு வேரியன்ட் இருக்குது, அது கொஞ்சம் ஆட்டோ மாதிரி இருக்கும். ஸோ இதில் நாங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ஃபைனலி நம்ம பட்டாயா ரீச் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கிளப் மஹேந்திராவுக்கு தான் போயிட்டுருக்கோம். கிளப் மஹேந்திரா ரிசார்ட்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்க கிளப் மஹேந்திரா ரிசார்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பே வியூ. இங்கேருந்து நம்மளுக்கு வந்து அவங்களோட பீச் வியூ வந்து கிளியராக தெரியும். இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நின்று பார்த்தோன்னா அவங்களோட பீச் வந்து பட்டாயா பீச் வந்து வியூ அழகாக இருக்கும். இந்த பீச் பார்த்தீங்கன்னா 24/7 ஓப்பன் தான் நம்மளுக்கு. ஸோ ரிசார்ட்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் ஒரு நைட் பார்ட்டி உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு தனியாக ஒரு ப்ரைவேட் பார்ட்டி மாதிரி பண்ணணுன்னா பண்ணலாம். இல்லைனா வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து வியூ ரசிக்கணுன்னா ரசிக்கலாம். ஸோ வந்து நைட் டைமில் கூட வந்து இந்த இடம் வந்து பளிச்சுன்னு இருக்கும், வெளிச்சமாக. பார்ட்டி பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட். இப்போ நம்ம கிளப் மஹேந்திரா பே வியூ ரிசார்ட் வந்தாச்சு, என்டர் ஆயாச்சு. செக்இன் டைம் 2 o'clock தான். நீங்கள் என்ன சீக்கிரம் வந்தாலும் நாங்கள் 2 o'clock தான் ரூம் தருவோம். ரூம் க்ளீனிங் நடந்துட்டுருக்கு, போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, உட்காந்துருக்கிற நேரம் நம்ம வந்து இந்த ரிசப்ஷனு அந்த ரிசார்ட் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து அவங்களோட ரிசப்ஷன். நல்லா பெருசாக இருந்தது. இந்த ஊரில் வந்து இங்கிலீஷ் பேசுகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஆளுங்க தான். இவ்வளோ பெரிய ஹோட்டல் நம்ம வந்தோன்னா கூட அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் வந்து இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியல. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க 1-2 வார்த்தை. ஆனால் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சு நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாதது ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. தாய் லாங்குவேஜ் தெரியணும், இல்லைனா இந்த அவங்களுக்கு ப்ரோக்கன் இங்கிலீஷ் தெரியுது. ஓரளவுக்கு 1-2 வார்த்தை 3 வார்த்தை தெரியுது, அவ்வளோதான். அதை வச்சு நம்ம சமாளிக்கணும். பட்டாயா கிளப் மஹேந்திராவில் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்புறம் ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து உங்களுக்கு ரூம் சர்வீஸ், உங்களுக்கு ஃபுட் வேணும்னா ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. ரெஸ்டாரண்ட் காஸ்ட்லாம் ஆஸ் யூஷுவல் கிளப் மஹேந்திரா ப்ரைஸஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அகெயின் எங்கேயும் ஜென்ரலாக வந்து கிளப் மஹேந்திரா போகணுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும், ஹாப்பி ஹப்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே கிடையாது. இங்கே வெறும் ஸ்விம்மிங் பூல். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி வேணும்னா ஸ்விம்மிங் பூல். ஆனால் இங்கே
ஸ்விம்மிங் பூல் வந்து கொஞ்சம் டீப் பூலாக இருக்குது, 9 feet வரைக்கும் இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்த பூல் எல்லாமே பார்த்திங்கன்னா 4 feet 4.5 வரைக்கும் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 feet டீப் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக உங்கள் பசங்க வந்து தனியாக அனுப்பிச்சிடாதீங்க. நம்ம எல்லா இடத்துக்கும் போகணும், கிளப் மஹேந்திரா மற்ற ரிசார்ட்ஸ்லாம் போயிருக்கோம், ஸ்விம்மிங் பூலில் பசங்களை விட்டுருக்கோம், ஸோ ஃப்ரீயாக விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு பசங்களை ஃப்ரீயாக விடாதீங்க. ஏன்னா வந்து இந்த பூல் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்குது. இவங்கக்கிட்ட இந்த பூல் மட்டும் இல்லாமல் பேக் சைட்லேயும் ஒரு பூல் இருக்குது. ஸோ 2 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஜென்ரலாக கிளப் மஹேந்திராவில் நுழைஞ்ச உடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து நம்மளை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரிலாம் கொடுக்க யாரும் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக எக்ஸோட்டிக்கா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருந்தது, பார் அண்ட் லஞ்ச். அந்த இடத்துல போய் நம்ம வெல்கம் ட்ரிங்க் வச்சுருக்காங்க, கூடவே வந்து பிஸ்கெட்ஸும் கொஞ்சம் வச்சுருக்காங்க நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வேண்டிய அளவு போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க வந்து கொடுக்குறதுக்கு பதிலாக நம்மளே போய் எடுத்துக்கணும், செல்ஃப் சர்வீஸ். இந்த கார்டன் விங் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரூம்ஸ் எல்லாமே அலோகேட் ஆகிருக்கு. எல்லா ரூம்ஸுமே வந்து அது வழியாக தான் நம்ம போகணும். இந்த சைடு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் இருக்குது, ஒரு பார்க் மாதிரியான செட்டப் இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் ரிலாக்ஸ்டாக வந்து உட்கார்றதுக்கோ இல்லைனா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ வந்து இது ஒரு சூப்பரான ஸ்பாட். என் பையன்கிட்ட இங்கே ஹாப்பி ஹப் இல்லைடா அப்படின்னு சொன்னாலும் இல்லை நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான். இது வந்து இன்னொரு பூல் சொன்னேன் இல்லையா, பேக் சைடில் இன்னொரு பூல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பூல் தான். கொடுக்க டைம் ஆகுது. ஸோ நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். இங்கே பேக்கேஜஸ் விசாரிச்சு பார்த்தோம். இங்கே பொஃபே வந்து லஞ்சுக்கெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொஃபே போகலைன்னா இங்கே தனித்தனியாக வாங்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பொஃபே தான் நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொஃபே இல்லைனா வந்து கிளப் மஹேந்திராவில் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ பெட்டர் வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றது தான். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் இருக்காங்க, அவங்க வந்து ட்ராவல் அட்வைஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, என்னென்ன பிளேசஸ் இருக்குது, எதை விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நம்ம வந்து கேப் கேட்டோம் அப்படின்னா அந்த கேப்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. இப்போதைக்கு நாங்கள் எக்ஸோட்டிக்கா உள்ளே போயிட்டு வெல்கம் ட்ரிங்க் குடிக்கிறோம். சரி, வெல்கம் ட்ரிங்க் வந்து ஒரு மேங்கோ ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சங்குப்பூவில் வந்து ஜூஸ் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப ஹெல்தியான பீப்புள் போல் இருக்குது. நம்மளை வரவேற்கிறதே வந்துட்டு இந்த மாதிரி சங்குப்பூ ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்தது. என் பையன் அதையும் 2 கிளாஸ் குடித்தான். என் பொண்ணு சுத்தமாக தொட்டு கூட பார்க்கல. ஆனால் அது கலரெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. டேஸ்ட்டுமே ஓகே தாங்க. அண்ட் நல்லா ஒரு ஹெர்பல் ஜூஸ் குடித்த ஒரு ஹாப்பினஸோட அடுத்த வேலையை பார்க்க போயிட்டோம். ஸோ நம்மளுக்கு ரூம் தர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு டைம் போக்குறதுக்கு வந்துட்டு அங்கே பில்லியர்ட்ஸ் இருக்குது, கொஞ்ச நேரம் விளையாடலாம். குட்டி பசங்க விளையாண்டாங்கன்னா அதுக்கு வந்து 10,000 ஃபைன் போடுறாங்க. அதாவது போர்டை டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா 10,000 rupees ஃபைன். அதனால வந்து அண்டர் 18 விளையாடவே கூடாதான். இதை நாங்கள் பார்க்காம எங்கள் பையன்கிட்ட வேறு ஸ்டிக்கர் கொடுத்து ஆட சொல்லிட்டோம். ஆனால் போர்டெல்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாததுனால எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கிறாங்க. கொஞ்சம் ரூல்ஸ் மீறினோன்னா கிட்ட வந்து கொஞ்சம் முகம் மாறுது, அவங்களுக்கு கொஞ்சம் கோவமாக வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வெளியே போனால் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தோம். வெளியே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்தா நம்ம ஊர் சாப்பாடுலாம் ரொம்ப காஸ்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட 500 ரூபா ஒரு தோசை அப்படிலாம் இருந்தது. 500 ரூபா கொடுத்து தோசை சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த தாய் ஃபுட்டே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபுட்டையே நாங்கள் ட்ரை பண்ணோம். ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போனோம். சூப்பர் மார்க்கெட்லாம் கொஞ்சம் கன்சிடரபிளி சீப்பாக இருந்தது. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் ப்ரெட்டு, பன் இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டோம். அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்மூதி போட்டு தராங்க. வெறும் ஃப்ரூட்ஸு, சுகரு அண்ட் ஐஸ் இது மட்டும் போட்டு நம்மளுக்கு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்மூதி போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இளநீர், ஸ்மூதி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ ரூமுக்கு வந்துட்டோம். அதுக்குள்ளே ரூம் க்ளீன் ஆயாச்சு. எங்களை வந்துட்டு செக்இன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம ரூம் டூர் போக போகிறோம். உள்ள நுழைஞ்சாச்சு. இது ஸ்டுடியோ ரூம் தான். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 பெட் இருக்குது. மொத்தம் 4 பேர் படுக்கலாம். ஒரு பெட்டில் வந்து 2 பேர் படுக்கலாம். ஸோ 4 பேர் வந்து படுத்துக்கலாம். இதுதான் பட்டாயாவில் எங்கள் ரூம். நெக்ஸ்ட் 2 days நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வெளியிலையும் வந்துட்டு நம்மளுக்கு நிறையா ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க, நூடுல்ஸ் வச்சுருக்காங்க, கப் நூடுல்ஸ் வச்சுருக்காங்க, அது இல்லாமல் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஆசைப்பட்டு எடுத்து சாப்பிட்டுட்டோன்னா அதுக்கு தனியாக நம்ம பே பண்ணணும். அதுக்கு பேமெண்ட் போட்டுருவாங்க, சார்ஜஸ் போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு அந்த 2 பாட்டில் 1/2 liter பாட்டில் தான் நம்மளுக்கு தண்ணி கொடுப்பாங்க. நம்ம அந்த தண்ணியில் தான் மேனேஜ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா 58 baht வந்து நம்ம பே பண்ணி வாங்கணும். நாங்கள் கூட எங்களுக்கு நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் போதும் அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து இல்லை, நீங்கள் எக்ஸ்ட்ரா
எக்ஸ்ட்ரா மணி போட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரூம் சர்வீஸில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் கொடுக்கவே மாட்டாங்க. மற்ற கிளப் மஹிந்திராவில் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து நிறையா ரிசார்ட்ஸில் வந்து நம்மளுக்கு நார்மல் வாட்டர் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இந்த ரிசார்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்த்தீங்கன்னா ஜக்கூசி இருந்துச்சு. என் பசங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்த்த உடனே என் பொண்ணோட முகத்தில் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் பாருங்கள். அப்படியே வந்து சரி வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ஓப்பன் பண்ணால் ஒரு வெட்ட வெளி இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா ஹைட்டாக ஹோட்டல்ஸ் இருந்துச்சு, ஸ்டார் ஹோட்டல்ஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களோட நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு வியூ. எங்களுக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக வந்து கீழே அந்த கார்பெட் போட்டு வச்சுருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் ஃபுல் டைம் நம்ம ஏசியில் இருக்கும் போது அந்த கார்பெட்டில் நடக்கும்போது நமக்கு அந்த சில்னஸ் தெரியாமல் நல்லாயிருக்கும். அதனால வந்து எங்களுக்கு அது பிடிச்சது. சரி, நம்ம தண்ணிக்கெல்லாம் வந்து 58 பாத் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உள்ளே வாங்க வேணாம், அதுவும் 1/2 லிட்டருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு 6 லிட்டர் வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்துட்டோம். 6 லிட்டர் வாட்டர் கேன் பார்த்திங்கன்னா 45 பாத் தான். இந்தியன் கரன்சி படி பார்த்திங்கன்னா 120 ருபீஸ் ஆகுது. ஸோ நாங்கள் பட்டாயாவில் செக்இன் பண்ண உடனே செஞ்ச முதல் வேலை வந்து போய் தண்ணி வாட்டர் கேன் வாங்கிட்டு வர்றது. என் ஹஸ்பண்ட் நல்லா பாகுபலி பண்ணி தூக்கிட்டு போகிறாரு பாருங்க. இவ்வளோ பெரிய ஹோட்டலில் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கிளப் மஹிந்திரா பேவியூ பட்டாயா ரெசார்ட் போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ணேன். நான் பாய் ஃப்ரம் ஜமீமா. டேக் கேர்.